டிவி சோம சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு பக்கம் திமுக தன்னுடைய நிர்வாகிகளை மகாபலிபுரத்தில் சந்தித்து பூத் லெவலில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து ஒரு விவாதத்தை நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் நெல் பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய மாநில தலைவரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸும் களத்திற்கு சென்று போராட்டம் நடத்துகிறாங்க. அது மூன்றாவதாக பார்க்குறப்போ தாவேகாவினுடைய தலைவர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை நேரில் சந்திக்கிறார். இது எல்லாமே எலெக்ஷனுக்கான ஒரு ரூட்டாக இருந்தாலும் கூட எப்படி 2026 தேர்தல் களத்தை அவங்க தயார்படுத்திட்டு இருக்கிறாங்கன்ற கேள்வி தானே வருதுங்க. இப்போ இதுலேருந்து இப்போ மாமல்லபுரத்தில் வந்து திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் இவருக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பயிற்சி கூட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து எல்லாத்தையும் நல்லா படித்து முடித்த பிறகு கரைச்சி குடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, மறுபடி ஒரு தடவை ரிவிஷன் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. எலெக்ஷனுங்கிற ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அடுத்தது இது வந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி துவங்கியது அப்படின்னு 2021 எல்லாத்துலேயும் எழுதினாங்க அப்படின்னு. இந்த ரெண்டுத்துக்குமான விஷயமும் ஒன்று தான். இவங்க திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கங்கிறத அவர் பேசுகிறாரு. ஆனால் யதார்த்தம் அதுதானா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருத்தமான உண்மை அப்படி இல்லை அப்படிங்கிறது. காலை உணவு திட்டம் முதற்கொண்டு சில திட்டங்கள் இவங்களுடைய விஷயத்தை நம்ம பாராட்டி இருக்கிறோம் இந்த மாதிரி இதுன்னு. அதில் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தனியார் பல்கலை இவங்க திருத்த சட்ட மசோதா இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டு வந்துட்டு விவாதமே இல்லாமல் கொண்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப பெற்ற வரைக்கும் சரி. ஆனால் இவங்க மூடு என்னன்னா திராவிட மாடல் அல்ல அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்களில் இது ஒன்று. ஏன் சொல்றதே கிளைம் பண்றதே குஜராத் மாடல் வெர்சஸ் திராவிட மாடல் தான் சொல்றாங்க. கடைசியாக நடந்த அந்த கபடி போட்டியில கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா வெற்றி பெற்ற போது கூட திராவிட மாடல் விளையாட்டுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தானே புலகாகிதம் அடைகிறாங்க சொல்றாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு வராமல் இருந்தால் இந்த தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவை அமல்படுத்தியிருப்பாங்க. அப்படி அமல்படுத்தியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு அரசுடைய உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் கூட ஏற்கனவே 100 ஏக்கர் நிலம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 25 ஏக்கர் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் வச்சுக்கலாம். அப்போ என்னன்னா நீங்களே பாடத்திட்டத்தை உருவாக்கலாம், இப்போ நீங்களே தேர்வு வைக்கலாம், மாணவர்கள் சேர்க்கையை நீங்கள் முடிவு பண்ணலாம், இடஒதுக்கீடு தேவையில்லை, கட்டணம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேராசிரியர்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் குறைவான ஊதியத்தை கொடுக்கலாம். அப்போ இது வந்து திராவிட மாடலா? முக்கியமாக இடஒதுக்கீடு இல்லாத ஒரு விஷயம் அது. இதை எதிர்க்கட்சி தரப்பில் மட்டும் இல்லை, இப்போ எதிர்க்கட்சி தரப்பில் பார்த்தா பாமக தலைவர் அன்புமணி சொன்னார். இப்போ ஆளுங்கட்சி தரப்புலேயே இதே கருத்தை வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி சிபிஎம் இந்த விஷயத்தை கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ இது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருக்கு. களம் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க பூத் லெவலில் போய் மக்களை திரட்டுறது, நிர்வாகிகளை கூர்படுத்துறது, தேர்தலுக்கான ஆயத்த புள்ளிகளை செய்யுங்க அப்படின்னு பார்க்குறதுன்றப்போ அதிமுக ஒரு பக்கம் பேட்டில் பண்ணி திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க, தாவேகாவும் அதே மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுறாங்க. அப்படின்றப்போ பூத்தை கேப்சர் பண்ணுறது அப்படின்ற ஒரு எல்லையை நோக்கி திமுக நகர்ந்து இருக்குதா தேர்தல்? நம்ம அதை பேசணும். அதுக்கு முன்னாடியே இன்னொன்று சொல்லுங்கள். உதாரணமாக சொல்கிறேன், 1991 தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டுமே பூத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து செல்வாக்கை காட்ட முடியுங்கிறத செஞ்சாங்க. 96 செஞ்சாங்க. ஆனால் 91 அதிமுகவும் 96 திமுகவும் பெரிய வெற்றி பெற்றது. ஆக நீங்கள் நிர்வாகிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த பூத்துக்கான கரெக்டாக அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, இவங்க வரலை, இந்த லிஸ்ட்டு போடுறதுனால மட்டுமே வெற்றி கிடைச்சிடாது. ஒரு கட்சிக்கு அது தேவை. அதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை தேவை. இப்போ சமீப காலமாக இது வந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களிடம் இழந்திருக்கிறது திமுக. வெறும் அதை தான் சொல்கிறேன். இல்லை, வெறும் அந்த பல்கலைக்கழகங்களுடைய மசோதாவை திரும்ப பெறுறது அந்த இடத்துல மட்டும் அவங்க அந்த நிலைப்பாட்டை நீங்கள் விமர்சிக்கிறது சரியா? இல்லை, இது மட்டும் அல்ல, இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சொல்கிறாங்கல்ல, இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்கு, உயர்கல்வி அதிகமாக இருக்குன்னு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்தியாவிலேயே தனியார் பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவிலேயே தனியார் வந்து கல்லூரிகளில் படிக்கிறது அதிகம் இந்தியாவில், இது தமிழ்நாட்டில். ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒன்று முழுமையாகவோ இல்லை பெரும்பகுதியாகவோ அரசு வசம் வந்து இருக்கணும். இதை வந்து இவங்க கொண்டு வந்தாங்களே இந்த விஷயம், இருக்கிற அரசு
அந்த பிடியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கூட அந்த சதவீதம் இன்னும் குறையிற மாதிரி. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நம்ம வந்து போகிற போக்கில் அந்த ஒரு விஷயத்தை வச்சு அப்படின்னு இல்லை, இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னைக்கு கூட பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து 30 மணல் குவாரிய அனுமதி கொடுப்போன்னு சொல்லிட்டு 8க்கு இப்போ ஆரம்ப கட்டமாக இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை பற்றி இவர் சொன்ன ஒரு அறிக்கை பார்த்தேன், பாமக தலை அன்புமணி. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி 2023ஆம் ஆண்டு காவிரி, கொள்ளிடம், வெள்ளாறு இதெல்லாம் பார்த்து 9 ஆறுகளில் 25 மணல் குவாரிகள் வந்து கொடுத்தாங்க 2023 மே மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் அதை சோதனை செய்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த மே மாதத்துலேருந்து பாருங்கள் 5 மாதமா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம். இந்த 4 மாதத்தில் 4 மடங்குக்கு அதிகமாக எது நிர்ணயிக்கப்பட்ட அளவோ அதை விட 4 பங்கு கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. இயற்கை வளம் கொள்ளை போயிருக்குது. இப்போ திராவிட மாடலுங்கிறது வந்து இயற்கை வளத்தை காப்போங்கிறது ஒன்று தானே. இல்லை, நீ அது தேர்தலுக்கு எப்படி தயாராகிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க பேக் ஃபயர் ஆயிருக்குதா, ஆளுங்கட்சி சொல்கிறேன், அதிருப்தி அதிகமாக இருக்குதா, அதை தான். ஆமாம், இப்போ எப்படியா இருந்தாலும் அதிருப்தி அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காயினேஜை நீங்கள் வைத்தாலும் கூட அவங்க அதை எதிர்த்து அதில் முறியடிச்சு ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற இடத்தை நோக்கி நகருவாங்களே. 234 தொகுதியும் கைப்பற்றணுன்றதான திமுக கூட்டணியுடைய இலக்கு. அதில் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இன்னும் இதை வந்துடும். எப்படின்னா, இந்த நெல் ஈரப்பதம் விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ டெல்டா பகுதியில் போன இது அது மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு தமிழ்நாடு முழுக்க. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் வந்து மகசூல் அதிகம் அப்படிங்கிறது அதிகாரிகள் மூலமாக அரசுக்கு தெரியும். அந்த அளவுக்கான நெல்லை கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யவில்லைங்கிறது இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது 17% வந்து ஈரப்பதம் இருக்கலாம்னா, இப்போ மழை பெய்த காரணம், மழையில் நனைந்ததன் காரணமாக 22 ஆக்கணுங்கிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதுக்கும் போய் நம்ம ஒன்றிய அரசு நிற்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது. மாநில சுயாட்சி அவசியம்ங்கிறது பதிவு பண்ணி இது சொல்கிறேன். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இதில் சரியாக செயல்படாது மட்டும் இல்லை, பட்ஜெட்லேயே அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. வேளாண் துறைக்கு வந்து இதெல்லாம் புரியுது சார், எலெக்ஷனுக்கு அவங்க எப்படி களத்தை ஏற்படுறாங்க அதுதான் இந்த இவங்க இது வரைக்குமான இந்த எதிர்மறை விஷயங்கள் இருக்குல்ல, இதை சரி செய்வதற்கான ஒரு விஷயத்தில் அவங்க இன்னும் ஈடுபடலைன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா, வெறும் வந்து கூட்டம் போட்டு நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூத்துக்கு நீ ஒரு 1000 பேரை ஓட்டு போட கூப்பிட்டு வந்துடும், நீ 10,000 பேர் ஆளு வரணும்ல. அப்போ தேர்தலுக்கு தயாராவது என்பதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னும் திமுக வரலைங்கிறேன். வெறும் நிர்வாகிகளை வச்சுட்டு வாங்கிட முடியாது. சரி, திமுக வரலன்னா தாவேக எப்படி வந்திருக்குது, அதிமுக பாஜக எப்படி வந்திருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி எப்படி வந்திருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் வந்து அதிமுகங்கிறத அப்புறம் பார்ப்போம், தாவேக பார்ப்போம். தாவேக அவர் வந்து இப்போ தான் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இந்த நெல் ஈரப்பதம் மாதிரி. இதில் வந்து நேரடியாக களத்துக்கு போனாலும் இல்லை அது சம்பந்தப்பட்ட தரவுகளை முழுக்க அதை வாங்கி பேசினாலும் பரவாயில்ல. ஏற்கனவே வெளியான அறிக்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு இதை வச்சு அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இது மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் இவர் என்ன பண்ணார், கரூருக்கு அப்புறம் வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கம், அடுத்தது வந்து ஸ்பாட்டுக்கே போகாமல் அவங்க எல்லாரையும் பேக்கப் பண்ணி இங்கே தன்னோட இடத்துக்கு, அதை மாமல்லபுரத்துக்கு கொண்டு வந்து அங்கே வந்து அவர் பார்க்குறாரு. இது தவிர பார்க்க வந்த ஆட்களும் பார்த்தீங்கன்னா கூத்து கும்மாளன்னு சொல்லி போயிட்டு இருக்கு இந்த சூழல். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில பேர் வந்து பார்த்தா எனக்கு பணம் வரலை, இல்லை என் மனைவிக்கு போயிடுச்சு, என் மனைவி நானும் பிரிஞ்சிருக்கோம், கணவன், பஞ்சாயத்து பெருசாக இருக்குது. ஆக இந்த ஒரு சூழலையே அவர் சரி பண்ணால் தான் சரியாக வருமே தவிர அதை தாண்டி வர்றதுக்கான விஷயம் வந்து அவர் பேசுறது எடுபடாது. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சொல்லும் பொழுது 2026 யார் ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்றப்போ திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, எதிரணியினர் வந்து பிரிஞ்சு கிடக்கிறாங்க, அதுதான் காரணம் அப்படின்றார் இல்லையா. அப்போது ஒரு பக்கம் நீங்கள் அரசின் மீதான அதிருப்தி, அதுக்கான பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க, திராவிட மாடல் ஆட்சி மேலே டிவி சோமு விமர்சனத்தை வைக்கிறாரு, கேள்விக்குள்ளாக்குறாரு. அப்படின்றப்போ எதிர்கட்சிகள் பிரிந்து இருக்கிறது அப்படின்றது ஆளுங்கட்சி திமுக கூட்டணிக்கான சாதகமான அம்சமாக பார்க்கப்படுது இல்லையா. பிரிந்திருக்கிறது ஒரு காரணமாக சொல்லலாம். தவிர இப்போ அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அணுகுமுறை வந்து ஒரு பெரிய அளவில் அது ரீச் ஆகிருக்கு. உதாரணமாக சொன்னோம்னா, இப்போ டெல்டா பகுதியில் இப்போ அவரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது, அது இல்லைங்களே. ஆனால் உதாரணமாக இந்த டெல்டா இதில் பார்த்தீங்கன்னா கூட மாவட்டங்களுக்கு நேரடியாக போய் அந்த விஷயத்தை பற்றி, அந்த ஈரப்பதமாக இதாக இருக்கட்டும், இல்லை அரசு கொள்முதல் வந்து இதை உரிய நேரத்தில் பண்ணலை அப்படிங்கிறதுன்னு சொல்கிறத விஷயமா இருக்கட்டும், அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தேர்தல் அணுகுமுறை, தேர்தல் திட்டமிடல் இதெல்லாம் தாண்டி
அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. நம்ம பாஜக வந்தால் பயந்துரும், பாஜக வந்தால் அப்படின்னு சொல்லி இந்த பயமுறுத்துகிற வேலையெல்லாம் தாண்டி பாஜக வேண்டாம் ஆனால் பாஜக கொள்கை வேணுமான்னு கேட்க வேண்டிய நிலைமையில தான் திமுக இருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் இந்த கல்வி திருத்த மசோதா உதாரணத்துக்கான ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பாஜகன்னு சொல்லி தப்பிச்சிட முடியாது. அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து ஏன் இப்போ வந்து ஏற்கனவே ஜெயலலிதா வந்து கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெறலையா? நான் அதுக்காக அப்படி அதிமுக வெற்றி பெறும் நான் சொல்லவில்லை. கூட்டணி சிதைந்திருக்கு அப்படிங்கிறது மட்டுமே ஒரு கட்சியோடைய வெற்றியாக. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாட்டோடு தான் தேர்தலை சந்திக்க போறோம். அப்படி நான் சொல்லலை. கூட்டணி வந்து எதிர்க்கட்சி தரப்புல இருக்கிற கூட்டணி பலவீனமாக இருக்கு. அதெல்லாம் வந்து கூட்டணியெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆளுங்கட்சிக்கு பலமாக ஆயிராது. அவங்க எடுக்க வேண்டிய நல்ல பெயர் தேவை அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். பேசலாம்.